மகாபெரியவாச்சரணம். மனிதனாக பிறந்த நமக்கு 6 அறிவுங்க. அதாவது பகுத்து அறியக்கூடிய அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுத்தறிவு. ஆனால் இந்த பகுத்தறிவை வச்சுட்டு நம்ம அழகாக யோசித்து செயல்படுகிறோமா, முடிவெடுப்பதில் சரியாக முடிவுகளை எடுக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, வெளியே தரக்கூடிய நமக்கு கண்முன்னே தெரியக்கூடிய விஷயங்களை மட்டுமே பார்த்துவிட்டு இது உண்மை, இது நல்லது, இது நல்ல விஷயம், இது நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நாம் அவசரப்பட்டு சில முடிவுகளை எடுக்கத்தான் செய்கிறோம். அப்படி எடுத்த பிறகுதான் தெரிகிறது இது தவறான முடிவு. இந்த விஷயத்தை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம், எதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, அந்த உள்மனம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோமே, எப்பொழுதுமே முடிவு எடுக்கும் பொழுது நமக்குள்ள இருந்து ஒரு குரலும் கேட்கும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்கும். அதுக்கப்புறமா இது செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதமான ஒரு குரலும் கேட்கும். இந்த பிடிவாதமான குரல் தாங்க ஜெயிக்குது. அந்த உள்ளே இருந்து அப்படியே ஈன சுரத்தில் வேணாம், இது உனக்கு சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரலுக்கு வேலையே இல்லாமல் போயிடும். அதை நம்ம கண்டுக்கிறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, அதுதான் நம்முடைய மனசாட்சி. அங்கே இறைவன் இருக்கக்கூடிய இடம். எப்பொழுதுமே இறைவன் என்ன செய்கிறான், ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு சொல்லி கொண்டு தான் இருக்கிறான். இது உனக்கு தகுந்தது, தகாதது, இதை செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை உணரக்கூடிய பக்குவத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அப்போ அந்த உணரக்கூடிய பக்குவம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்பொழுதுமே நமக்கு வேண்டிய விஷயங்களை செய்யும் பொழுது இது நமக்கு தேவையா அப்படின்னு ஒரு தடவை யோசிச்சுட்டோம் அப்படின்னா, அது தேவையில்லாத ஒரு விஷயம், இது இல்லாமல் கூட நம்முடைய வாழ்க்கையை அழகாக நடத்த முடியும் அப்படின்னு நமக்கு தோணும் பொழுது, அப்போ அந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயே நாம் மாட்டிக்காமல் இருப்போம். அந்த பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வருதுங்க, ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் பொழுது தான். ஆசைன்னு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே ஒவ்வொன்றா இழுத்துக்கிட்டே போய் நம்மளை இந்த துன்பத்தில் மாட்டி விடுகிறது. இதுக்கு அழகாக ஒரு நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் செத்து போயிட்டாரு. அவர் இறந்த பிறகு அவருக்கு நரகத்துக்கு அனுப்புகிறாங்க. நரகத்துக்கு அனுப்புகிறப்ப நரகத்தில் 3 விதமான தண்டனை முறைகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 3ஐயும் பார்த்துட்டு எந்த தண்டனை வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ, நாங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, நம்ம பார்த்துட்டு இதில் எதில் தண்டனை குறைவாக இருக்கோ அங்கே போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு முதலாவதாக போகிறாரு. அங்கே போன உடனே பார்த்தா அங்கே எல்லாரும் தலைகீழாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ ஒவ்வொரு முகத்துலையும் அந்த வழியினுடைய அவஸ்தை தெரியுது. அப்பா இங்கே வேணாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. இது வேண்டாம் சொல்லிட்டு அடுத்தறைக்கு போனால் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் தலையில் பனிக்கட்டியில் அப்படியே சுமந்தபடி உட்காந்துருக்காங்க. அந்த பனிக்கட்டி என்ன ஆகுது, உருகி வலிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த குளிர்ச்சியில் அப்படியே ஜில்லுன்னு இருந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் அந்த வேதனையை எண்ணி பார்க்குறாரு. ஆஹா, இதுவும் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு, ஐயோ இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அடுத்த அறைக்கு போகிறார். அந்த 3வது அறையில் ஒரு ஆச்சரியங்க. அங்கே எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆஹா, இதுதான் நான் தேடி வந்த இடம், இங்கே தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவையும் சொல்லிட்டான். அப்போ அவங்க கேட்குறாங்க, நல்லா யோசிச்சிட்டிங்களா, இங்கே தான் இருக்க போகிறீங்களா அப்படின்னா, அட ஆமாங்க, பாருங்கள் எல்லாரும் இங்கே ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க, அப்போ நான் இங்கே இருக்காமல் எங்கே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி அப்போ நீங்கள் முடிவு பண்ணதான், ஆனால் திரும்ப இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு சொன்னேன். நான் எதுக்கு வெளியே வர போகிறேன், இங்கே அழகாக இவ்வளோ நல்லா இருக்கக்கூடிய இடத்த இந்த நரகன்னு நீங்கள் வர சொல்கிறீங்க, இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கே போய் சேர்ந்தாச்சு. சரி, அப்போ நீங்கள் போய் இந்த குரூப்பில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு போக உள்ளே போய் ஒரு கப்பு காஃபி வாங்குறாரு. வாங்கி காயில் வைக்க போகிறாரு. அந்த வாயில் வைக்க போகும் பொழுது ஒரு சத்தம். எல்லாரும் உங்கள் காஃபி பிரேக் முடிஞ்சிச்சு, ஓகே எல்லாரும் அந்த தீச்சட்டியை எடுத்து தலையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுது. ஆஹா, காஃபி பிரேக் இருந்த சமயத்துலையா நம்ம பார்த்தோம். அப்போ எல்லாரும் இவ்வளோ நேரமாக தலையில் தீச்சட்டியை வச்சுட்டு இருந்தாங்க. கடவுளே, நான் தப்பாக ஒரு முடிவு எடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி சொன்னானோ. ஆக எல்லோருக்குமே இதுபோல்தான் சந்தர்ப்பங்கள் நமக்கு தரப்படுகின்றன. அந்த சந்தர்ப்பங்களை தீர விசாரித்து இது நமக்கு சரியானது அப்படின்னு நம்ம யோசித்து அந்த முடிவெடுக்கிறோம் பாருங்க,
அந்த முடிவெடுக்கக்கூடிய பக்குவம் மட்டும் நமக்கு சரியாக வந்துருச்சு அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே மிகவும் அழகாக இருக்கும். ஆக முடிவெடுக்கும் பொழுது எப்பொழுதுமே தோற்றத்தை பார்த்து எடுக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நடக்கிறது, அதனுடைய குணாதிசயங்கள், இது செய்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரித்து அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும். மகாபிரியவாச்சரணம்.